ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாதத்துக்கு ஒரு தடவை என்னோடய ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை இப்படி க்ளீன் பண்ணினா நம்மளோட ஃப்ரிட்ஜ் எப்போதுமே பார்க்க நீட்டாக இருக்கும். அதே சமயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கலைவாணி சிஸ்டர் பசங்க நேம் சுதர்சன், ரதீஷ், அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் நேம் தெரியல, அவங்க பசங்க பிரணவ், ஸ்ரீ, அப்புறம் பொங்குடி சிஸ்டர், சத்யா சிஸ்டர், அப்புறம் விக்கி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். உள்ளே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த மாவுலாம் அப்படியே வச்சுருவேன். ஏன்னா மூடி தான் செம்படத்தில் வச்சுருப்போங்கிறனால மாவில் அந்த கூலிங்கில் அப்படியே வச்சுருப்போம். ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ரீஸில் இருக்கிற ஐஸ் கட்டிலாம் ஓரளவு மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ் உள்ள என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கணும் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் ரொம்ப ஐஸ் கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு அதை 2 நாள் இல்லாட்டினா 3 நாளைக்கு ஒரு வாட்டி டீஃப்ராஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ரீசருக்கு பக்கத்தில் இந்த கூலிங் லெவல் வைக்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் சென்டராக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற மாரி இருந்தால் நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் தேவையில்லை. மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக் எடுத்து விட்டாலே போதும். ஃப்ரீஸில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டி எல்லாமே மெல்ட் ஆகிடும். என்னுடைய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜ் தாங்க. வாங்கி ஒரு 11 வருஷம் கிட்டே ஆகுது. இதை நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி 1 மாதம் கிட்டே ஆகிடுச்சு. இப்போதைக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு எப்போதுமே வாங்குற மாரி இருந்திங்கன்னா 5 ஸ்டாராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரண்ட்டு நல்லா சேவ் ஆகும். எந்த ஒரு பொருள் வாங்குற மாரி இருந்தாலுமே அந்த பொருளை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தாங்க இருக்குது அதோட லைஃபு. நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை இதேமாரி டீப் க்ளீனிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்ரிட்ஜு எப்போதுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா அந்த ட்ரே, அதுக்கப்புறம் அந்த ரேக் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வெயிலில் நல்லா காய வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அதுவும் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணிடலாம். இது எல்லாமே நான் நார்மலாக பாத்திரம் விளக்குற அந்த சோப்பு வச்சு தான் நான் தேய்ச்சி கழுவிட்டு நல்லா காய வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் ஒரு துணியெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்கிறேன். அது இல்லாமல் நம்ம ஃப்ரீஸில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டிலாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அங்கங்கேயும் அந்த சொட்டு சொட்டாக தண்ணி சிந்திகிட்ருக்கும். அதையும் ஃபஸ்ட்டு நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இதேமாரி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நீங்கள் எண்ணெய் போட்டு லிக்விடோ இல்லை நீங்கள் எண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்லா க்ளீன் ஆகும். நான் எப்போதுமே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா, வினிகர் இல்லைன்னா லெமன் எடுத்துக்கலாம். இது கூடவே விம் லிக்விடு நான் சேர்த்துப்பேன். விம் லிக்விடு காலியானதுனால அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் ஷாம்பு தான் சேர்த்துருக்குறேன். டிஷ்வாஷ் லிக்விட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷாம்பு தான் சேர்த்துருக்குறேன். இது 3த்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகரும் நம்ம சேர்க்கறதுனால ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இது எடுத்துரும். இல்லை ஷாம்பு இல்லை லிக்விடை நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த லிக்விடு ஃப்ரிட்ஜு உள் சைடு, அதுக்கப்புறம் டோர் பக்கம், அந்த டோர் சுற்றி இருக்கிற ரப்பர் எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். வெற்றி பிறந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டை அந்தளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணலை. ஏன்னா ஒண்டியமாகவே எல்லாமே நானே பார்த்துக்கிட்டதுனால ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதுவுமே நான் சரியாக மெயின்டைன் பண்ணலை. இந்த ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அந்த எல்லோ கலர் ஒரு மாதிரி மர அழுக்கு பிடிச்ச கலர் மாரி தான் இருக்குது. முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ண அது கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த அச்சு போகவே மாட்டேங்குது. நானும் என்னென்னலாம் போட்டு க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் அது போகலை. பார்க்க ரொம்ப அசிங்கமாலாம் தெரியாது. அந்த மைல்டாக அந்த எல்லோ கலர் அச்சு லைட்டாக தெரியும். டோரில் அந்த சுற்றின்னு இருக்கிற அந்த ரப்பர் உள்ள சைடு எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா ஊறத்துக்குள்ளே ஃப்ரிட்ஜு பின்னாடி சைடு நல்லா ஒட்டடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்குறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த கம்பி இடுக்கலெல்லாம் நிறைய ஒட்டடை இருக்குது. அதை தான் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்குறேன். இந்த ப்ரெஷ்ஷால் ஒட்டடை தட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இந்த ப்ரெஷ்ஷு ஒரு 40 ரூபா தான் வரும். இதுமாரி ஃப்ரிட்ஜு பின்னாடி, டிவி மேலே, ஜன்னலில் இருக்கிற அந்த ஒட்டடை, அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஃபேன்லாம் இருந்ததுன்னா அந்த கம்பியில் இருக்கிற டஸ்ட்லாம் தட்டி விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஃபுல்லாக தூசு ஓட்டெல்லாம் தட்டி விட்டதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே உள்ள ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டது நல்லா ஊறியிருந்தது. இதுமாரி வந்து இடுக்காக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரப் ஏதாவது வச்சு தேய்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுமாரி தேவையில்லாத ப்ரெஷ் இருந்ததுன்னா இந்த ப்ரெஷ்ஷால் வந்து நல்லா தேய்ச்சி விட்டாலே வந்து போதும். அதில் வந்து இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு வச்சுருக்கிறதுனால அது நல்லா அழுக்கெல்லாம் ஊறி இருந்தது. ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்துட்டு இருந்தது. இந்தமாரி இடுக்கு சைடெலாம் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அழுக்காக தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து க்ரீன் கலர் ஸ்க்ரப்பில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க, அதனால் இதில் ஆட் பண்ண முடியல. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதோ அந்த இடத்துலலாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்ருக்கிறேன். இதே போல் வந்து டோர் சைடு இருக்கிற அந்த இடம் எல்லாமே இதேமாரி தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்ருக்கிறேன். டோர் சுற்றி இருக்கிற அந்த ரப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து டஸ்ட்டு வந்து படிஞ்சு அந்த ஈரப்பதத்தில் ரொம்ப பிடிச்ச மாரி ஆகிடும். பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஈரப்பதத்துக்கு நாளாக ஒரு மாதிரியே வந்து பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் கூட வந்து பேட் ஸ்மெல் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ரப்பர் இடுக்குலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் அந்தமாரி நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களால் ஸ்க்ரப் வச்சு தேய்க்க முடியலன்னா ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டாலே வந்து போதும். அந்த அழுக்குலாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இது போல் வந்து ஃப்ரிட்ஜு உள் சைடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒரு காட்டன் கிளாத்தும் இல்லை பனியன் கிளாத்தும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கிளாத்தை வந்து தண்ணியில் நல்லா வந்து நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இடமும் துடைக்கும் போதும் வந்து அந்த துணியை வந்து நல்லா திருப்பி தண்ணியில் நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு வந்து தொடச்சிக்கோங்க. இதுமாரி ஒரு 2 தடவை வந்து நல்லா வந்து ஃப்ரிட்ஜை தொடச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். கடைசியாக வந்து இதுமாரி காஞ்ச துணியெல்லாம் தொடச்சி எடுத்தால் தாங்க வந்து பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் இதே ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரண்ட்டு 2 சைடு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டுருக்கிறேன். நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃப்ரிட்ஜை இந்தமாரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரிட்ஜு எப்போதுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து அழகாகவும் இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும். நான் ரெகுலராக இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கடைசியாக வந்து நான் காமிக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் அந்த ட்ரேலாம் வந்து வச்சுட்டு வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து திங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே புதுசு மாதிரி இருக்கிற மாரி இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து இப்போ நாள் ஆக வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டர்ட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் திருப்பி வந்து ரொட்டீனாக இதை வந்து க்ளீன் பண்ணுற மாரி தான் இருக்கும். நான் எப்போதுமே இதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜை நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்குமே வந்து என்னுடைய பசங்க வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜை க்ளீனிங் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.